மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜாவினுடைய பொக்கிஷங்கள்ல ஒரு முக்கியமான திரைப்படம் வேதம் புதிது. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா, படம் எடுத்த விதமும் சரி, அந்த படம் பேசப்பட்ட கருத்துக்களும் சரி, தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய சரித்திரத்தை புரட்டி போட்ட ஒரு கதையை எழுதின நம்ம பாரதிராஜா இந்த திரைப்படத்தை அந்த காலத்துல ஈஸியா வெளியிட்டிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதற்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. பாரதிராஜா இந்த படத்தை சென்சார் கிளம்புறதுக்கு அப்புறம் சென்சார் போர்டு இந்த படத்தை வெளியிடுவதற்கு விருப்பம் இல்லாம தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கு, தடை போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த செய்தி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய காதுக்கும் போகுது. அவரும் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு பாரதிராஜா ரெடியாரு, கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதற்கிடையில பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு காலமாயிருது. இதை பாரதிராஜாவே சொல்றாரு, பொறுத்திருந்து பார்த்துட்டு நேர சென்சார் போர்டுக்கே போய் இந்த படத்துல உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, ஏன் இந்த படத்தை வெளியிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல கோபத்துல கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது அவங்க அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு முழுசா சொல்லாம இழுத்தடிச்சு ஒரு காரணத்தையே சொல்லாம இழுத்தடிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒன்று என்னதான் பிரச்சனை, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது சென்சார் போர்டு சொன்ன ஒரு பதில் தான் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மத்திய அரசிடம் இருக்கக்கூடிய இந்த சென்சார் போர்டு இந்த படத்திற்கு தடை காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வெளியிடக்கான எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா நீங்க போய் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்துருங்க. காஞ்சிபுரத்துக்கு எங்கே போக சொல்லிப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். அங்கே போயிட்டு நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிடம் சென்சார் போர்டு தெரிவித்துள்ளது. இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அவர், நிச்சயமாக நான் செல்கிறேன், வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த நெகட்டிவை கொண்டாந்து இந்த ஆபீஸ் முன்னாடி எரிப்பேன், சும்மா எரிக்க மாட்டேன், ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே கூட்டியாந்து எரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுத்து போறாரு. மறுநாளே இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கான அனுமதியை சென்சார் போர்டு வழங்குகிறது. ஒரு திரைப்படத்தை, அதுவும் சமுதாயத்திற்கு தேவையான ஒரு திரைப்படத்தை வெளியிடும் பொழுது எவ்வளவு உருட்டல்கள் மிரட்டல்கள் வருகின்றது அப்படிங்கிறத அன்றைய காலகட்டத்தில் பாரதிராஜா தைரியமா நின்று அந்த படத்தை வெளியிட்ட சுவாரஸ்யமான தகவல் தான் இப்போ நம்ம பார்க்குறோம்.